ரொம்ப தரமா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, இதுக்கு மேல இந்த கதையை என்ன டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் அடிச்சு தூக்கிட்டாரு சாம் சிஎஸ் மியூசிக். இந்த கதைக்கு நான் காட்டுறேன் பண்றா பிஜிஎம் அப்படின்ட்டு. தலைவனுக்கு ஆல்ரெடி விக்ரம் வேதால வேற லெவல்ல ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இன்னும் தரமான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. டீம் ஒர்க் தான் படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்படி இதை முடிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சூப்பரா முடிச்சிட்டாங்க. ஜஸ்டின் பிரபாகர் ஒரு மியூசிக், உண்மை சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா இதெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு சாம் சிஎஸ் வெறித்தனமான பிஜிஎம். தலைவன் அப்படியே இன்னும் கூட ஓடிட்டு இருக்கு அந்த பிஜிஎம். அது அந்த அளவுக்கு. வாட்டர் மெலான் ஸ்டார் வந்து லாஸ்ட்ல அவரு ரோலக்ஸ் மாதிரி வராரு. லாஸ்ட்ல அவர் கேமியா கொடுக்குறாரு அப்படின்ட்டு வந்தாரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் வச்சுட்டு வந்தாரு. இன்னும் நிறைய படம் யூஸ் பண்ணணும் ப்ரோ. அவரை நிறைய யூஸ் பண்ணா சந்தானம் அவர் கூட போட்டா சந்தானம் வச்சு செய்வாரு. நம்ம தியேட்டர்ல ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கலாம். ஸோ நல்லா அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாரு. என் ஃப்ரெண்டுலாம் ஹீரோயின் பார்த்து மிரண்டான். டே யாரா இந்த ஹீரோயின் அப்படின்னு. நீ போயிட்டு அந்த கன்னட படம் பாடுறா, அவனை 7 கடன் தாண்டி அந்த பொண்ணு மிரட்டி இருக்கண்டா அப்படின்னு. ஹீரோயின் ராஷ்மிகா மாதிரி நேஷனல் கிரஷ் ஆயிடுவாங்க நல்ல படம் அமைஞ்சா. ஏன்னா அடுத்தடுத்து எஸ்கே கூட வர லைன். அப்புறம் எஸ்கே இந்த போட்டோ பார்த்தா எப்படி இருக்குது, சிவகார்த்திகேயன் மாதிரி இது அப்படின்னு, இல்ல சரத்குமார் மாதிரி அப்படின்ட்டு சொல்லுவாரு யோகி பாபு. நல்லா இருக்கு. யோகி பாபு தான் இன்னொரு ஹீரோ இந்த படத்துல. வெறித்தனமா வேற லெவல்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஜாலியா இருக்கும், வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும்.